ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். மணிரத்னம் டைரக்ஷனில் உருவாகிட்டு இருக்கிற தகலை படத்துக்கு எஸ்டிஆர் ப்ரொமோவை நியூ தக் இன் டவுன் அப்படிங்கிற டைட்டிலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னதாக மணிரத்னம் டைரக்ஷனில் வெளியான செக்கச்சிவந்த வானம் ட்ரெய்லரில் எஸ்டிஆரோட இன்ட்ரோ எப்படி இருந்துச்சோ அதே போல் ஒரு இன்ட்ரோ தான் இந்த ப்ரொமோலையும் வச்சுருக்காங்க. செக்கச்சிவந்த வானம் ட்ரெய்லரில் பாரத் பெட்ரோல் போலீஸ் எஸ்டிஆரை சேஸ் பண்ணிட்டு வர மாதிரி ஃபஸ்ட்டு ஷாட்டை வச்சுருப்பாங்க. அதே போல் தான் இப்போ வந்திருக்கிற தக்லை ப்ரொமோலையும் பண்ணியிருக்காங்க. ஒரே சேஞ்ச் என்ன அப்படின்னா, இந்த ப்ரோமோவில் பாரத் பெட்ரோல் போலீஸ் காரை எஸ்டிஆர் ஓட்டிகிட்டு வர மாதிரி வச்சுருக்காங்க. மேலும் இந்த ப்ரோமோவை ராஜஸ்தான் பாலைவனங்களில் ஷூட் பண்ணியிருக்காங்க. செக்கச்சிவந்த வானம் ட்ரெய்லரில் எஸ்டிஆரோட இன்ட்ரோவை பச்சை பசேல்னு இருக்கிற பெரிய தோட்டத்தில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசன், நடிகை அபிராமி, நாசர் எஸ்டிஆரோட போர்ஷன்ஸை டெல்லியில் ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஸ்கெட்யூலில் பங்கஜ் திரிபாதி உள்ளிட்ட பாலிவுட் ஸ்டார்ஸ்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த படம் நாயகன் படம் போலவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரங்கராய சக்திவேல் நாயக்கர் எப்படி காயல்பட்டினத்திலேருந்து நார்த்துக்கு போய் டான் ஆகி சர்வாதிகாரம் பண்ணிட்டுருக்கார் அப்படிங்கிற மாதிரி கதை இருக்கலாம். எஸ்டிஆரோட தக்லை ப்ரோமோ எப்படி இருக்குது, உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.